அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனின் அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் என்று சொல்லுவாங்க. அதே போல அதற்கு நிகராக ஒரு மனிதனுடைய மிக மிக முக்கியமான தேவை அறிவை கொடுக்கிற கல்வி, உயிரை காக்கிற மருத்துவம். இன்றைக்கு தேர்தல் வந்துவிட்டால் தேர்தல் அறிக்கையில் ஆள்கிற அதிமுகவும் ஆண்ட திமுகவும் நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், 1000 தருவோம், 1500 தருவோம், வாஷிங் மிஷின் தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், வீடு கட்டி தருவோம், சாலை போட்டு தருவோம், கழிவறை கட்டி தருவோம் என்று சொல்றாங்களே ஒழிய யாரும் ஆண்ட திமுகவும் ஆள்கிற அதிமுகவும் நாங்கள் தனியாருக்கு நிகரான தரமான சமமான கல்வியை கொடுப்போம், தனியாருக்கு நிகரான தரமான சமமான மருத்துவத்தை, சுகாதாரமான மருத்துவத்தை எல்லோருக்கும் கொடுப்போம் என்று ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் இவர்கள் மருத்துவத்தையும் கல்வியும் புறக்கணிக்கிறார்கள்? நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இந்த கேள்வி நம்ம முன் வச்சா திமுக அதிமுக தரப்புல இருந்து வர்ற பதில் என்னன்னா, ஏற்கனவே கல்வியும் மருத்துவம் இலவசமாக தான் இருக்கு, மருத்துவம் அரசு மருத்துவமனை இலவசமாக கொடுக்குறோம், அப்புறம் எதுக்கு திருப்பி நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இலவசமாக கிடைக்குது, அது தரமாக கிடைக்குதா, அது எல்லாருக்கும் சமமாக கிடைக்குதா? ஒரு தனியார் மருத்துவமனையில் தரமான சிகிச்சை கொடுக்கிற பொழுது பணத்தை வாங்கிக்கிட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாது பணத்துக்காக ஒரு தனியார் மருத்துவமனை ஒரு சிகிச்சையை கொடுக்கிற பொழுது இலவசமாக அரசாங்கத்தால் ஏன் அந்த சிகிச்சை கொடுக்க முடியல? நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுத்தா ஒரு விபத்து நடந்து விட்டால் நேரடியாக மக்கள் ஓடி போகிறது கொஞ்சம் பணம் இருந்தால் தனியார் மருத்துவமனை, பணம் இல்லை, வேறு வழியே இல்லை, உயிர் காப்பாற்றினா காப்பாற்றட்டும் அப்படின்னு போகிறது தான் அரசு மருத்துவமனை. எனக்கு நெருங்கிய தம்பி ஒரு விபத்து நடந்துச்சு போன ஞாயிற்றுக்கிழமை இரவு. திருச்சியிலேருந்து துறையூர் போயிட்டு இருக்கார், விபத்தாயிருச்சு. அரசு மருத்துவமனையில் அவருடைய இருசக்கர வாகனம் மோதி விபத்தாயிருச்சு. அது அவருடைய ஓட்டுநருடைய கவனக்குறைவு அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். விபத்து நடந்த உடனே எனக்கு அழைப்பு வருது, எடுத்து பேசுகிறேன். 1/2 மணி நேரம் ஆச்சு விபத்து நடந்து, ஆம்புலன்ஸ் இன்னும் வரலை அப்படிங்கிறாங்க. திருப்பி இங்கேருந்து முயற்சி பண்ணுறோம். அப்புறம் ஒரு தனியார் ஆம்புலன்ஸ் போகுது. 3/4 மணி நேரம் கழித்து தான் அவரை அந்த ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்போது ஆம்புலன்ஸுடைய ஓட்டுநருக்கு நான் எடுத்து பேசுகிறேன். நீங்கள் நேரடியாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தனியார் மருத்துவமனை நீங்கள் அங்கே கொண்டு வந்துடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன், அந்த மருத்துவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் அங்கே கொண்டு வந்துருக்கிறேன். இல்லை சார், வழியில் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்காரு, அழுறாரு, அதனால் நாங்கள் பக்கத்தில் இருக்க வேற ஒரு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. ஐயோ, அந்த மருத்துவமனைக்கு இந்த மருத்துவமனைக்கு 2 கிலோமீட்டர் தூரம் தான், நீ இங்கேயே கொண்டு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லை சார், அவரால் பொறுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தை எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உடனே அட்மிஷன் போட சொல்கிறாங்க. அட்மிஷனுக்கு பணம் கட்ட போகும்போது தான் தெரியுது அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் அந்த ஹாஸ்பிட்டலுடைய பிஆர்ஓவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அந்த ஆம்புலன்ஸ் கூட இந்த மருத்துவமனை ஒரு டையப்பை போட்டு திருச்சி முழுக்க எந்த விபத்து நடந்தாலும் முதல்ல போகிறது அந்த மருத்துவமனைக்கு தான். அந்த மருத்துவமனைய பேரை நான் சொல்ல விரும்பலை. திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூடிய ஒரு மருத்துவமனை, அங்கே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அந்த மருத்துவமனையில் யாரும் தெரியல, எதுவும் தெரியல. அவங்க அந்த நேரத்தில் அவங்க முதலுதவி செஞ்சு உயிரை காப்பாற்றுறாங்க. அவருக்கு காலில் ஒரு கடுமையான பல எலும்புகள் உடைபட்டுருச்சு. அந்த இடத்துல பண்ணாங்க. அது எல்லா மருத்துவமனையும் செய்கிறதான். ஆனால் நாம் சொல்கிறோம், இந்த மருத்துவமனை கொண்டு வா, இந்த மருத்துவமனை எனக்கு பழக்கம் இருக்குது, நாங்கள் உடனடியாக பார்ப்போம், இங்கே கொஞ்சம் சிகிச்சை நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் சொல்கிறோம். ஆனால் முடியாதுன்றான். அப்போ நம்ம படங்களில் மெர்சல் படத்தில் பார்த்தோம், எந்த மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸினுடைய டிரைவரும் அந்த ஆம்புலன்ஸ்காரன் தான் முடிவு பண்ணுறாங்க மாதிரி. அவர் ஒரு படத்தில் ஒரு காட்சியாக பார்த்து நம்ம வியந்தோம். ஆனால் கண் கூட நடந்துச்சு. அப்போ நான் மருத்துவத்துறையில் 15 வருஷமாக இருக்கிறேன். நான் சொல்லியே அவன் கேட்குறான்னா, ஒரு சாதாரண ஆட்கள் எந்த விதமான மருத்துவத்துறை குறித்த ஒரு புரிதல் இல்லாமல், அவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிற ஆட்களுக்கு அவன் சொல்கிற மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுத்து ஆகணும். அப்போ இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் இந்த மருத்துவமனைக்குமான தொடர்பு தான் ஒரு நோயாளியுடைய உயிரையே தீர்மானிக்குது, அதை முடிவு செய்யுது. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்தால் மருத்துவ கொள்ளையே ஆரம்பிக்குது. இப்போ இந்த இடத்துல 3/4 மணி நேரம் அந்த தம்பி அடிபட்டு காத்திருக்காரு, வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. இந்த 108 5 நிமிஷத்தில் விரைஞ்சு போயிடும். 108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான ஆம்புலன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. 3/4 மணி நேரம் வழியில் துடிச்சிருக்காரு. அது ஒரு முதன்மை சாலை, அதுவும் மக்கள் நெருக்கம் இருக்க தான், ஒரு காட்டுக்குள்ள அடிபடலை. நினச்சிருந்தா 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் போக முடியும். ஆனால் அங்கே 108 ஆம்புலன்ஸ் போகலை. இதை தாண்டி அவன் சுயநினைவு வந்ததுக்கு பிறகு அந்த தம்பி மறுநாள் காலையில் சொல்கிறாரு, 3-4 ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்க, தனியார் ஆம்புலன்ஸ் 3-4 ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்க, சண்டை போட்டிருக்காங்க. ஏன் வண்டியில் தான் ஏற்றுவோம், ஓன் வண்டியில் தான் ஏற்றுவோம்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸை ஏற்றி வரதுக்கு காசு கிடைக்கும்ல. எந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகிறானோ அந்த மருத்துவமனைக்கு இந்த நம்ம செலவு செய்ய செலவில் 10% ரெஃபரல் இன்சென்டிவ்.
பிஸ்னஸ் மாதிரி நடத்துறானுங்க. அதாவது நம்ம ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணோம்னா அதில் 1 லட்ச ரூபா ஆம்புலன்ஸ், எந்த ஆம்புலன்ஸ் கொண்டு போய் சேர்த்தாங்களோ அவங்களுக்கு வந்து 10 விழுக்காடு. அப்போ இது ஒரு கேடுகட்ட வியாபாரமாக மாறிடுச்சு. மருத்துவம் என்பது முழுக்க முழுக்க சேவையாக, சர்வீஸாக இருக்க வேண்டியது இன்னைக்கு முழுக்க முழுக்க பிசினஸாக மாறிடுச்சு. இது வியாபாரமாக மாறுறதுக்கு யார் காரணம்? உண்மையிலேயே அரசு மருத்துவமனையில் தரமான, சமமான, நேர்மையான சிகிச்சை இருந்திருந்தா, அரசு கொடுக்கப்படுகிற ஆம்புலன்ஸ் அங்கே போயிருந்தா, அரசு ஆம்புலன்ஸ் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துருப்பான். இங்கே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை நல்லா கிடைச்சா நாமளும் அங்கே போயிருப்போம். ஆனால் அரசு ஆம்புலன்ஸும் வரல, தனியார் ஆம்புலன்ஸ் வருது. தனியார் ஆம்புலன்ஸ் அது தனியார் மருத்துவமனை தான் கொண்டு போய் சேர்ப்பான். அப்போ இந்த தரமான மருத்துவத்தை கொடுக்காம கைவிட்டது யாரு? இந்த அரசாங்கம் தான். அரசு மருத்துவமனையில் வந்து நல்ல சிகிச்சை தான் கொடுக்குறாங்க, நாம போய் பார்க்கறது இல்லை, நமக்கு ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பயத்தை போக்க வேண்டியது யாருடைய கடமை? எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அரசு மருத்துவமனையில் பார்க்குறோம், அந்த அரசு மருத்துவமனையில் வந்து கழிவறை கேவலமாக இருக்கும், அந்த மருத்துவமனை கேவலமாக இருக்கும், அந்த மாத்திரைகள் வந்து நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும், அங்கே ஒரு சுகாதாரமற்ற சூழல் இருக்கும், ஒரு அழுக்காக இருக்கும். அப்போ அந்த அரசு மருத்துவமனைகளை இப்படி வச்சிருக்கிறதுக்கு காரணமே மக்களுக்கு அரசு மருத்துவமனையிலே ஒரு பயம் வந்து தனியாருக்கு போகணும். அரசு மருத்துவமனை தனியாருக்கு நிகராக வந்து அது நல்லா இருந்தால், சுகாதாரமாக இருந்தால், அங்கே நல்ல சிகிச்சை கிடைச்சா, அங்கே உடனடியான கவனிப்பு இருந்திருந்தா நாங்கள் தனியாருக்கு போக மாட்டாங்க. அப்போ தனியார் மருத்துவமனைகள்லாம் கூடி தான் இந்த அரசு மருத்துவமனை இவ்வளவு கேவலமாக இருப்பதற்கு காரணமே தனியார் மருத்துவமனைகள் தான் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. இங்கே பெரும்பாலும் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய அதே மருத்துவர்கள் தான் வெளியே மருத்துவமனை வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஆர்த்தோனா அவர் அரசு மருத்துவமனையில் இருப்பார், வெளியே இருப்பார். மூளை நரம்பியல்னா அவர் அரசு மருத்துவமனையில் இருப்பார், வெளியும் தனியாக மருத்துவமனை வச்சிருப்பார். ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்னா சர்க்கரை நோயாளி ஒரு பொதுவான மருத்துவர்னா அவர் அரசு மருத்துவமனையில் வேலை செய்வார், வெளியே மருத்துவமனை வச்சுப்பார். வெளியே அவருடைய மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் தரமான சிகிச்சை கொடுக்குற அதே மருத்துவர் ஏன் அரசு மருத்துவமனையில் கொடுக்க முடியல? நீங்கள் நான் வெளிப்படையாக பேசுவோம், அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற மருத்துவர்கள் ஏதோ ஒரு கல்லூரியில் படிச்சிருக்காங்க, தனியார் வேலை பார்க்க தனியார் வச்சுக்கூடிய அதே மருத்துவர்களும் அதே கல்லூரி தான் படிப்பாங்க, ஒரே மருத்துவத்தை தான் படிக்கிறாங்க, கொடுக்கப்படுகிற மருந்துகளும் ஒரே மருந்து, எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகளும் ஒரே கருவிகள். அப்படின்னா ஏன் அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சை இல்லை? இங்கே அரசு மருத்துவமனையில் யாருக்கு தரமான சிகிச்சை இருக்கும்னா, ஒன்று எம்எல்ஏ இன்ஃப்ளூயன்ஸு, அமைச்சர் இன்ஃப்ளூயன்ஸு, இல்லைனா வந்து சாகணும், சாக போகிற கண்டிஷனில் உயிர் போகிற ஆபத்தில் போய் இருந்திருந்தால் உடனடியாக காப்பாற்றி கொண்டு வருவாங்க. அது ஏன்னா அங்கே உயிர் போயிடக்கூடாது. அரசு மருத்துவமனையில் உயிர் போனால் அங்கே ஒரு கேள்வி வரும், 4 பேர் மக்கள் கூடுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனையாருன்னு சொல்லி அங்கே உயிர் போகாமல் காப்பாற்றி தடுத்து கொண்டு போயிடும். இல்லை உயிர் போகிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, சூழல் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே கொண்டு போயிருங்கன்றான். இல்லையா சின்ன சின்ன நோய் இருக்குதா, இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு எலும்பு உடஞ்சிருச்சான்னா 1 நாள் 2 நாள் காக்கப்பட வச்சு அவ்வளவு கேவலமாக நடத்துவாங்க. எந்த விதமான ஒரு அக்கறையோ மதிப்போ மரியாதையோ, அது ரத்தமும் சதையுமான உயிர் என்ற எந்த அக்கறையும் அரசு மருத்துவமனையில் இருக்காது. தனியார் மருத்துவமனையில் அவனை முழுக்க முழுக்க பணமாக பார்ப்பான். ஒரு எலும்பு உடஞ்சிருக்கா, சரி 1 லட்ச ரூபா, 2 எலும்பு உடஞ்சிருக்கா, சரி 5 லட்ச ரூபா, இடுப்பு எலும்பு முடிஞ்சிச்சா 10 லட்ச ரூபா, இவனை 20 நாள் வச்சிருக்கலாம், ஒரு நாளைக்கு 5000 ரூபா பெட்டு, 10 நாளைக்கு 50,000 ரூபா பெட்டு, சரி மொத்தமாக ஒரு 10 லட்ச ரூபா பில்லை போட்டுக்கலாம். அவனை நடமாடும் ஒரு 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 பேங்காக தான் பார்ப்பான். இவனை பொறுத்தவரை வந்து ஒரு பேஷண்ட்லாம் கிடையாது, அவனை பொறுத்தவரை வந்து ஒரு கஸ்டமரை விட்டுறக்கூடாது. இந்த தம்பியை சேர்த்த மருத்துவமனையில் போயிட்டு ஐயா நாங்கள் மேல் சிகிச்சைக்காக நாங்கள் வந்து வேறு ஊருக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லும்போது அப்படி கடுப்பாராரு. நம்ம வந்து அவனை எப்படியாவது நடக்க வச்சிடணும், அந்த சரி பண்ணிடணும்னு சொல்றதுக்காக நம்ம வந்து வேதனைப்பட்டு சொல்கிறோம். அவங்க நீங்கள் வந்து சேர்க்க தான் வரணும், டிஸ்சார்ஜ் பண்ணலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் நம்மளை கடிக்கிறாரு. இப்போ வந்து 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் ஒரு உடம்பு ஒத்துழைக்காது, நீங்கள் வந்து அப்புறம் எதுவும் ரிஸ்க் ஆகிடுச்சுன்னா எங்ககிட்ட கேட்கக்கூடாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பயணப்பட்டு 4 மணி நேரத்தில் வேறு ஒரு ஊரில் கொண்டு போய் சேர்த்து இப்போ அவர் வந்து சிகிச்சை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த உயிரை காப்பாற்றணும், அவரை வந்து மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரங்கிற அக்கறை கூட அந்த மருத்துவருக்கு மனிதனையும் இல்லாமல் அவங்கள பொறுத்தவரை அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. பேஷண்டாக பார்க்கல, ஒரு கஸ்டமராக தான் பார்த்தாங்க. இதை கண் கூட பார்த்தேன். ஒரு மருத்துவ பிரதிநிதியாக ஒரு பையை தூக்கிட்டு இந்த மருந்து மாத்திரை விற்று இந்த மருத்துவத்தில் இருந்ததுக்காக உண்மையில் நான் வெக்கி தலைகுனிறேன். மருத்துவத்துறை முழுக்க முழுக்க ஒரு பகல் கொள்ளையாக, சர்வீஸ் என்பது வியாபாரமாக மாறிவிட்டது. அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது இந்த கேடுகட்ட ஆளுகிற அரசாங்கம் தான். நீங்க உண்மையிலே சரி தனியார் மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவத்தை கொடுத்திருந்தா நாங்க ஏன்டா தனியார் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிக்க போறோம்? கண்ணை கலக்கிக்கிட்டு எவ்வளவு பில்லு வருமோ, என்ன நேரத்தில் என்ன பண்ணுவானோ, உயிர் காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா, இல்லை காலுக்கு போன கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவானோ, எங்க பயத்தோடையே தனியார் மருத்துவமனை அணுக வேண்டிய நிலைமைக்கு பொதுமக்களை தள்ளியது யாரு? இந்த கேடுகட்ட திமுகவும் கேடுகட்ட அதிமுகவும் தான். உண்மையிலே திமுக அதிமுக இந்த மக்களின் மீது, இந்த மண்ணின் மீது, தமிழ்நாட்டின் மீது பற்று இருக்கும், அன்பு இருக்கும் அப்படின்னா அது மனிதநேயம் உள்ள கட்சியாக இருந்தால் உண்மையிலே சொல்ல வேண்டியது, உலக தரத்துக்கு நாங்கள் மருத்துவமனையை கொண்டு வருவோம்,
கிராமத்திலிருந்து மாநகரம் வரை தரமான சமமான மருத்துவத்தை கொடுப்போம். உலகத்தரத்துக்கு மருத்துவர்களை அதிகப்படுத்துவோம், செவிலியர்களை அதிகப்படுத்துவோம், மருத்துவ கருவிகளை அதிகப்படுத்துவோம். நகரத்தில் கிடைக்கிற அதே மருத்துவம் கிராமத்திலும் கிடைக்க வழிவகை செய்வோம் என்று பேசியிருந்தா இது மனிதநேயம் உள்ள கட்சி. ஆனா அதை பத்தி பேசாம 1000 ரூபாய் தரேன், 1500 தரேன், வாஷிங் மிஷின் தரேன், லேப்டாப் தரேன், தாலிக்கு தங்கம் தரேன், அதை வச்சு மயிராட பிடுங்க முடியும். உயிரை காக்கிற மருத்துவத்தை, அறிவை கொடுக்கிற கல்வியை கொடுக்காம இந்த ரெண்டையும் புடிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டுக்கும் தான் அதிகமாக செலவாகுது. நீ ஓட்டுக்கு 5000 கொடு, ஓட்டுக்கு 5 லட்சம் கூட கொடு, ஆனா அந்த 5 லட்சத்தை வச்சு உங்க வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒரு விபத்து நடந்தா ஒரு குடும்பமே சுக்கா நொறுங்கி போயிடும். 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணும். அந்த 10 லட்சத்தை நீ வந்து செலவு செய்கிற மருத்துவத்தை, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் செலவு செய்கிற கல்வியை நீ இலவசமாக கொடுத்துட்ட, கல்வியை தரமாக கொடுத்துட்ட அப்படின்னா இங்க எந்த விதமான செலவுக்கே வழி இல்லை. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கும் தனியார் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கும் 1000 வித்தியாசம் இருக்கு. அதே ஆன்டிபயோட்டிக் தான். அங்கே கொடுக்கக்கூடிய இன்சுலின் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க, அங்கே கொடுக்கிற இன்ஜெக்ஷன் தான் இங்கேயும் போடுறாங்க. அதே பாராசிட்டமால் தான், அதே அமாக்சிலின் தான், அதே அமிகாசின் தான், எல்லாமே அதுதான், அதே மாலிகுல் தான். ஆனால் இங்கே ஒரு தரமாகவும் இங்கே ஒரு தரமாகவும் இருக்கு. மருத்துவம் அங்கே வேற ஒரு மருத்துவம், இங்கே ஒரு மருத்துவம். ஆனால் மருந்துகள் கூட இங்கே வேற மருந்து வேலை செய்யுது, அங்கே வேற மருந்துகள் வேலை செய்யுது. அது எப்படி எனக்கு புரியலையே. அரசு மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அவ்வளவு கேவலமாக இருப்பதற்கான காரணம் என்ன? தரம் குறைந்த, மிக மிக தரம் குறைந்த நிறுவனங்கள்கிட்ட டீலை போட்டு அமைச்சர்மார்கள், யாரு சுகாதாரத்துறை அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட மருத்துவ சமத்துறை அமைச்சர் டீலை போட்டு 1 கோடி ரூபாய்க்கு 20 விழுக்காடு 30 விழுக்காடு கமிஷன் வாங்குது. 1 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தா 30 லட்சம் ரூபாய் கேஷாக கொடுத்தா தான் அந்த 1 கோடி ரூபாய்க்கு அந்த நிறுவனம் ஆர்டரை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட அது வெளிப்படையாக நானே பலமுறை பார்த்துருக்கேன். நானே என்னுடைய நிறுவனத்திற்கு ஒரு ஜிஹெச்சுக்கு போய் கேட்கும்போது 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தராருன்னா நீங்கள் அமைச்சருக்கு வந்து 30 கோடி ரூபா 30 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நேரடியாக டீல் பேசினாங்க வெளிப்படையாக. அப்போ 30 லட்ச ரூபாய் இவனுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு தரம் குறைந்த நிறுவனத்துக்கிட்ட ஆர்டர் கொடுத்து மருந்து வாங்கி வைக்கிறது. அதனால தான் இவ்வளவு கேவலமான மருந்துகள் அங்கே கிடைக்கப்படுது. அப்போ தனியார் மருத்துவமனைகளை கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு நிகராக ஏங்க அதே மருந்து தானே தயாரிக்கிறான், ஒரே மாலிகுல் தானே, ஏன் நீ நல்ல மருந்து ஒன்றால் கொடுக்க முடியல? அப்போ மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை, சும்மா தானே கொடுக்குறோம், இவனுக்கு இது போதும். கலைஞரோட ஒரு தடவை சொன்னார், மருந்துகள்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னபோது வந்து காலாவதியான மாத்திரைகள் வந்து வச்சுருக்காங்க மருத்துவமனையில் அப்படிங்கும்போது கலைஞர் சொன்னார், போலி மாத்திரைகளை விட காலாவதியான மாத்திரைகள் வந்து வேலை செய்யும், அதாவது எஃபிகேசி இருக்கும்னாரு. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். அப்போ காலாவதியான மாத்திரையை கலைஞருக்கோ கலைஞர் பொண்டாட்டிக்கோ கொடுப்பாங்களா? அரசு மருத்துவமனையை தரத்தை உயர்த்தி அனைவருக்கும் தரமான சிகிச்சையை கொடுப்போம்னு திமுக அதிமுக இந்த 2 கேடுகட்டு கட்சிகளும் பேசாத சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனையில் உலக தரத்திற்கு மருத்துவத்தை கொண்டு வருவோம், அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவத்தை, தனியாரை விட சிறந்த மருத்துவத்தை கொடுப்போம் என்று 2016 பேசி வருகிறது. அது எப்படிப்பட்ட மருத்துவம் அப்படின்னா, இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், ஒவ்வொரு கிராமங்களையும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும். ஆனால் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது? சாதாரண காய்ச்சலுக்கு கொஞ்சம் அடிபட்டு போனால் அந்த புண்ணுக்கு வந்து ஆயின்மெண்ட் போட்டு சுவிச்சஸ் போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் கால் உடைந்தாலோ இல்லை வந்து அடுத்த கட்ட சிகிச்சை வந்தது ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கோ, இல்லை வந்து சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்ட நோயாளிகளுக்கோ, இல்லை கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கோ, இல்லை கண் பிரச்சனைகளுக்கோ, இல்லை பல் பிரச்சனைகளுக்கோ அங்கே சிகிச்சை இல்லை. ஆனால் அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து அந்த கட்சி எப்படி உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லுதுன்னா, இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் 30,000 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலைமை இருக்கிறது, அதை 10,000 பேருக்கு ஒருவர் என்ற நிலையாக மாற்றுவோம். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்னைக்கு ஒரு மருத்துவர் இருக்காரு, அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 மருத்துவர்கள் 3 செவிலியர்கள் என்பது சுழற்சி முறையில் 24 ஹவர்ஸ் ஆரம்ப சுகாதார நிலையம், 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை உருவாக்குவோம். இன்னைக்கு கிராமங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் காலையில் 8 மணிலேருந்து 11 மணிக்கு தான் செயல்படும். 11 மணிக்கு மேலே அந்த மருத்துவர் என்ன பண்ணுவார்? அவர் தனியாக கிளினிக் போட்டு போயிடுவார். ஆனால் அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை கிராமங்களில் உருவாக்குவோம். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே போன்ற கருவிகளை வைத்து இங்கேயே பெரிய நோய்களை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சிட்டா அங்கே நோய் பரவாமல் தடுக்க முடியும். அதே போல ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் 20 கிலோமீட்டர் சிறப்பு மருத்துவமனை, இது சிறப்பு மருத்துவமனையில் 50 படுக்கை வசதிகள் இருக்கும். இதில் குறைந்தபட்சம் 10 மருத்துவர்கள் 30 செவிலியர்கள் சுழற்சி முள்ள 24 மணி நேரமும் வேலை செய்வாங்க. இங்கே கண், காது, மூக்கு, தொண்டை போன்ற நோய்களுக்கும், தோல் வியாதிகளுக்கும், எலும்பு முறிவுகளுக்குமான சிகிச்சை இங்கே வழங்கப்படும். இங்கே உயர் சிகிச்சை வழங்கப்படும், தரமான சிகிச்சை வழங்கப்படும். அதே போல மாவட்டத்தில் 100 படுக்கைகள் கொண்ட பெரிய மருத்துவமனை, உயர் சிறப்பு மருத்துவமனை, அந்த சிறப்பு மருத்துவமனையில் வந்து அதுவும் 24 மணி நேரம் அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே போன்ற எல்லா கருவிகளும் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய வசதி இருக்கும். இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னா அது குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்தை எடுக்க முடியும். இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, சனிக்கிழமை இரவு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நம்ம செத்து போயிடலாம். அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டிய தேவையில்லை. அங்கே ஞாயிற்றுக்கிழமை எந்த மருத்துவம் இருக்க மாட்டான்.
ஒன்று அது மாதிரி 11 மணிக்கு மேலே காலையில் 11 மணிக்கு மேலே ஆக்சிடென்ட் ஆனாலோ, 11 மணிக்கு மேலே நமக்கு தீக்காயப்பட்டாலோ, 11 மணிக்கு மேலே ஏதாவது விபத்தானா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் அதிகாலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு உடம்பு சரியில்லையா, அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கே ஒரு 11 மணி வரைக்கும் அவர் இருப்பார். 11 மணிக்குள்ள அவர் ஸ்டெதஸ்கோப் ஆட்டிக்கிட்டு அவர் தனியார் மருத்துவமனைக்கு போயிடுவார். அதுதான் இங்கே நிலைமையாக இருக்குது. அதை உடைச்சி 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், 24 மணி நேரம் இயங்கக்கூடிய சிறப்பு மருத்துவமனை, 24 மணி நேரம் இயங்கக்கூடிய மாவட்ட அளவிலான உயர் சிறப்பு மருத்துவமனையை உருவாக்கும் என்று சொன்ன ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி அதை மட்டும் சொல்லலை. இன்றைக்கு இருக்கிற அரசு மருத்துவமனையில், இன்னைக்கு திமுக அதிமுகவுடைய இந்த ஆட்சி காலத்துக்கூடிய அரசு மருத்துவமனையில் 16,338 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலைமை இருக்கிறது. இதை ஐரோப்பிய நாடுகள் இருப்பது போல 1000 நோயாளிக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலையை உருவாக்கும். அப்போ 1000 நோயாளிக்கு ஒரு மருத்துவர்னா இந்த இருப்பதை விட 16 மடங்கு மருத்துவர்களை புதிதாக நாங்கள் உருவாக்க. இப்போ இன்னைக்கு 10,000 மருத்துவர் இருக்காங்க அப்படின்னா 16 மடங்கு மருத்துவர்களை, கிட்டத்தட்ட 1,60,000 மருத்துவர்களை வந்து நாம் தமிழ் புதிதாக 1.5 லட்சம் மருத்துவர்களை வந்து பணி செய்யும். அதே போல செவிலியர்கள், இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியில், இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் 1000 நோயாளிகளுக்கு 3 செவிலியர்களின் நிலைமை தான் இருக்கு. ஆனால் நாம் தமிழ் என்ன சொல்லுதுன்னா 1000 நோயாளிகளுக்கு 8 செவிலியர்கள். இப்போ 8 செவிலியர்கள் அதிகப்படுத்தும் போது புதிய செவிலியர்களுக்கும் வேலை கொடுக்க முடியும், நர்ஸுக்கு வேலை கொடுக்க முடியும். இப்போ நம்மளுடைய பெண்கள் அதிகமாக படித்து விட்டு அரபு நாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு போகிறாங்க. அது தடுக்கப்பட்டு உள்நாட்டிலே உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். இங்கே இருக்கிற நோயாளிகளுக்கும் உடனடியான சிகிச்சை கிடைக்கும். இப்போ நிறைய செவிலியர்கள் இல்லாமல் தான் அங்கே வந்து எல்லா மருத்துவர் ரவுண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு நோயாளிக்கு வந்து உடனடியாக அவருக்கு வந்து ஒரு பிபி ரைஸ் ஆகுது, பல்ஸ் டவுன் ஆகுது அப்படின்னா அந்த செவிலியர்கள் தான் பார்த்து அவங்களுக்கான உடனடி முதல் விதியை கொடுக்க முடியும். அப்போ செவிலியர்கள் அதிகமாக இருந்தால் நிறைய உயிர் போறதை தடுக்க முடியும். அதே போல இன்றைக்கு இருக்கிற இந்த அரசு மருத்துவமனையுடைய இந்த கட்டமைப்பில் 1 லட்சம் நோயாளிகளுக்கு ஒரு பல் மருத்துவ நிலைமை தான் இருக்கு. பல் தான் வந்து பல நோய்களுக்கு வந்து காரணம்ன்றாங்க. இப்போ இந்த இதய நோய்களுக்கே வந்து பல் சுத்தம் இல்லாமல் இருக்குது தான் நிறைய வயிற்று நோய்களுக்கு, இதய நோய்களுக்கு வந்து பல்லுடைய சுத்தமின்மை தான் காரணம் சொல்றாங்க. அப்போ பல் மருத்துவருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகணும். அப்போ நாம் தமிழ் என்ன சொல்றதுன்னா 1000 நோயாளிகளுக்கு ஒரு பல் மருத்துவர் என்ற நிலைமை உருவாக்கும். இன்னைக்கு 1 லட்சம் பேருக்கு ஒருத்தர் இருக்காங்க, நாங்கள் 1000 பேருக்கு ஒருத்தர் நிலைமையை உருவாக்கும். அப்போ கிட்டத்தட்ட 100 மடங்கு பல் மருத்துவர்களை வந்து கொண்டு வருவோம், புதிய மருத்துவர்களை வந்து உருவாக்க முடியும். நிறைய பேர் படிச்சுட்டு நம்முடைய மருத்துவர்கள் அரபு நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளில் இங்கே வேலை இல்லாமல் வெளியே போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தரமான மருத்துவத்தையும் கொடுத்த மாதிரியாச்சு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்த மாதிரியாச்சு. அதே போல் மிக முக்கியமான ஒரு சட்ட திருத்தம், அது என்ன அப்படின்னா இந்திய ஆட்சிப்பணி IAS IPS ஆரம்பித்து கிராம நிர்வாக அதிகாரி வரை, அதே போல் காவல் பணியாளர்களை தொடங்கி உயர் அதிகாரி IG DIG வரை, MLA MPயில் ஆரம்பித்து முதலமைச்சர் வரை எல்லோரும் கட்டாயமாக அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறணும். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறவர்களுக்கு மட்டும்தான் அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கும் என்கிற ஒரு சட்டத்தை நாம் தமிழ் ஏற்றும் சொல்லுது. அந்த சட்டத்தை இப்போ ஏற்றி இருந்தாலே இங்கே தரம் உயர்ந்திருக்கும். தரத்தை உயர்த்தியிருந்தா அவங்களும் போயிருப்பாங்க. அது ரெண்டுமே நடக்கலை. அப்போ தரத்தையும் உயர்த்துவோம். தரத்தை உயர்த்தி விட்டு எல்லா அரசு ஊழியர்களும், அது வந்து டீச்சர்ஸாக இருக்கலாம், டிரைவர்ஸாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், எல்லாரும் இங்கே தான் சிகிச்சை பெறணுங்கிற சட்டம் இயற்றப்படும் என்று நாம் தமிழ் சொல்லுது. இதை செஞ்சுட்டாலே அரசு மருத்துவமனை தரம் தன்னால் கூடிரும். மிக முக்கியமாக நாம் தமிழ்ச்சியுடைய மருத்துவ கொள்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கணினி மருத்துவ திட்டம். இந்த கணினி மருத்துவ திட்டத்தில் கிராமத்தில் கூடிய ஆரம்ப சுகாதாரத்தில் கூடிய ஒரு மருத்துவர் உடனடியாக மாவட்ட ரீதியாக கூடிய உயர் மருத்துவர்கிட்ட கணினி மூலமாக அவர் பேச முடியும். அவர் ஸ்கைப் மூலமாகவோ இல்லை வந்து இப்போ இன்னைக்கு ஜூம் மூலமாகவோ பேசி உடனடியாக தீர்வை அடைய முடியும். அதே போல் ஆம்புலன்ஸு, இன்னைக்கு ஆம்புலன்ஸ் நம்ம கூப்பிட்டோம்னா சொல்கிறாங்க 108 வந்து உடனடியாக வரும், 5 நிமிஷத்தில் வரும், 10 நிமிஷம் வரும். ஆனால் பல இடங்களில் வர்றது இல்லை. அது ஏன்னா அங்கே பல ஆம்புலன்ஸ் வந்து இப்போ ஆம்புலன்ஸில் போனாலே நோய் வர்ற சூழலை பல பேருக்கு இருக்குது. அந்த ஆம்புலன்ஸே பல பேரை அடித்து காலி பண்ணி அந்த ஆம்புலன்ஸால் செத்தவன் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கான். அப்போ தரமான ஊர்திகளை, தரமான ஆம்புலன்ஸை உருவாக்க வேண்டியது அரசின் கடமை. ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்துவோம் என்று நாம் தமிழ் சொல்கிறது. அதே போல தமிழ்நாடு முழுக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பல் மருத்துவ கல்லூரியை உருவாக்கும் என்றும், தமிழ்நாடு முழுக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் புதிய மருத்துவ கல்லூரியை உருவாக்கும் என்றும் நாம் தமிழ் சொல்லியிருக்கிறது. அதே மிக முக்கியமாக ஸ்டெம் செல் தெரப்பி, இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு ஸ்டெம் செல்லை சேகரிக்க வேண்டிய பேரில் லட்சக்கணக்கில் பணங்களை வந்து வாங்குறாங்க. அந்த ஸ்டெம் செல் மூலமாக நமக்கு வந்து குருத்தணி சிகிச்சை மூலமாக வந்து இல்லாத பாகங்களை, காது இல்லாதவர்களுக்கு காது, இதயம் இல்லாதவர்களுக்கு இதயம், எதையும் வளர வைக்க முடியும். அந்த ஸ்டெம் செல் தெரப்பிகளை உருவாக்கக்கூடிய மையங்களை அரசாங்கமே வந்து நடத்தும் என்று நாம் தமிழ் சொல்லியிருக்கிறது. ஒரு பக்கம் அலோபதி மருத்துவம் என்றால் இன்னொரு பக்கம் நம்முடைய பாரம்பரிய மரபு வழி மருத்துவம். இங்கே ஹோமியோபதி, நேச்சுரோபதி, நம்முடைய சித்தா போன்ற
பாரம்பரிய மருத்துவமனையில் மீட்டெடுத்து இன்றைக்கு உலகம் முழுக்க பல நாடுகளில் இல்லை பல மாநிலங்களில் நம்முடைய மருத்துவமனை பின்பற்றி நம்முடைய இயற்கை மருத்துவமுறை பின்பற்றி அவங்க நடத்தி வராங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் இயற்கை மருத்துவம் தீர்வா என்றால் அது மட்டுமே தீர்வாகாது. அலோபதியும் இருக்க வேண்டும். 60 விழுக்காடு அலோபதி என்றால் 40 விழுக்காடு நம்முடைய பாரம்பரிய மருத்துவம். இந்த ரெண்டும் கலந்து ஒரு நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது. 100 விழுக்காடு அவர் அந்த நோய் தொற்றிலிருந்து அந்த நோயிலிருந்து மீண்டு வந்து புதிய மனிதனாக வாழ முடியும். அதை நாம் முயற்சி சாத்தியப்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறது. தனியார் மருத்துவமனை அம்மாவையோ அப்பாவையோ அக்காவையோ தங்கச்சியோ அண்ணனையோ தம்பியோ சேர்த்துட்டு பணத்துக்கு வழி இல்லாமல் நம்ம கையை பசஞ்சுக்கிட்டு நிற்கும் போது அரசு மருத்துவமனையில் சரியான தரமான சிகிச்சை கிடைச்சிருந்தா அங்க போய் சேர்த்திருப்போமே அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் இந்த பதிவு. அப்ப அந்த நேரத்துக்கு நம்ம கோபம் வந்திருக்கும், இப்ப அரசு மருத்துவமனையில் சரியான சிகிச்சை இல்லைன்னு. ஆனா அந்த கோபத்தை தீர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு தான் இந்த தேர்தல் களம். திமுக அதிமுக ஓட்டு போட்டால் உங்களுக்கு லேப்டாப் கிடைக்கும், மிக்சி கிடைக்கும், வாஷிங் மிஷின் கிடைக்கும், திமுக கொடுக்குற 1000, அதிமுக 1500 எல்லாம் கிடைக்கும். அது எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு மிக்சி கிரைண்டரு ஃபேனு எல்லாத்தையும் வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்றதுக்கு உயிர் வேணுமே. ஒரு நோய் வந்துச்சு செத்து போயிருவீங்களே. அப்போ நீங்கள் மிக்சி கிரைண்டரை வச்சுக்கிட்டு உயிர் இல்லாமல் நோயோட வாழ போகிறீங்களா, இல்லை தரமான சிகிச்சையை தரமான மருத்துவத்தை கொடுக்குற நாம் தமிழ்ச்சிக்கு வாக்கு செலுத்தி உயிரோட வாழ போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு செய்யணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி